ஹலோ ஆல் வெயிட் லாஸ் ஜர்னியில் டே 4 இன்றைக்கி என்னோட கரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 70.50. என்னோட ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் ஜர்னிக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா 7 மந்த் கேப் இருக்குது. ஸோ சடனாக வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால கொஞ்சம் ப்ராக்ரஸ் லோவாக தான் இருக்குது. டே 1 பார்த்தீங்கன்னா 16.5 அது வரலும் கவர் பண்ணியிருந்தேன் கிலோமீட்டர். பட் இப்போ வந்து 15.5 தான் வந்து கவர் பண்ண முடியுது. ப்ராக்ரஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. பட் போக போக சரியாயிடும்னு நினைக்கிறேன். பட் கம்பல்சரி 1 hour வந்து ஒர்க் அவுட் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொரியாண்டர் டீ தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ஒயிட் சுகர் ஆட் பண்ணேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 ஊத்தாப்பம், கேரட், வெங்காயம்லாம் போட்டு எடுத்துக்கிட்டேன். பட் வித்தவுட் ஆயிலில் சுரக்காய் பாசிப்பருப்பு சாம்பார் கூடவே எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு கேரட், பீன்ஸ், கேபேஜ் போட்ட பொரியல், 2 பாயில்ட் எக் கூட 200 ml பட்டர் மில்க் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு பெரிய கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும். நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு அடை மாதிரி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 2 அடை எடுத்துக்கிட்டேன். கூடவே அந்த சுரக்காய் பாசிப்பருப்பு சாம்பாரே எடுத்துக்கிட்டேன். ஸோ 7:30க்கு என்னோட ஈட்டிங் விண்டோவை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ டே 4 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். Until then, bye from Shamla's Kitchen. Thanks for watching.